நம்ம வந்து இப்போ வந்து காவிரி ரிவரோட பேக் சைடில் இருக்கும். அதாவது இது வந்து ஒரு சான்ச்சுரி மாதிரி ஒரு இடம் வச்சுருக்காங்க. உள்ளே என்ன இருக்குன்னு ஆக்சுவலி எங்களுக்கே தெரியாது. ஆனால் நாங்கள் போயிட்டுருக்கோம். இது வந்து ஒரு ஹேங்கிங் பிரிட்ஜ். ரொம்ப ஒரு குளம் ஆடுதா பயமாக இருக்குது போகிறதுக்கு. ஆனால் 60 ரூபா டிக்கெட் இதுக்குள்ளே நீங்கள் வரணும்னா ஆஸ் அடல்ட். அண்ட் 50 ரூபா பார்க்கிங் வெளியே நீங்கள் கொடுத்துட்டு வந்தீங்கன்னா இந்த இடத்துக்கு நீங்கள் வரலாம். செம்மையான ஒரு வியூ இருக்குது. இங்கே பார்த்தீங்களா அலை போகுது, காவேரி ரிவர் போகுது பார்த்தீங்களா. ஓடாதீங்களா புண்ணுங்களா. வாங்க அப்படியே உள்ளே போய் என்ன இருக்குன்னு பார்க்கலாம். க்ரீனரியான ஒரு லொக்கேஷன். அதெல்லாம் வீடியோவில் போட வீடியோ போட போகிறது இல்லை. வீடியோ மியூட்லாம் பண்ண முடியாது. கம்மனு வாடா. எரும மாட்டு பண்ணி தூங்குற மாதிரி தூங்குறேன். இவனால தானே தூங்கல எல்லாரும். நீ பேசினேன்டா. நான் பண்ணி கூட அவ்வளவு நேரம் தூங்காது. நீ தூங்குன அப்புறம் வந்து எல்லாரும் கார்ல தூங்குறோம், எல்லாம் தூங்குறோம். நாங்களாம் எப்போ தூங்குவோம் சொல்லு. கார் தூங்க யாரும் போட்டிங் போயிடுச்சு போல. போட்டிங் தண்ணி அதிகமாக போகுதுன்றதுனால. அப்படியா? இப்போ நம்ம 60 மேல ஒரு கதையை போடுறது. இப்போ நம்ம 60 ரூபா கொடுத்தனால போட்டிங்கும் கிடையாது இப்போ. ஸோ உள்ளே வந்தாச்சு. இங்கே வந்து சுற்றி முற்றி காடு தான் இருக்குது. அங்கே ஒரு சின்ன ப்ளே கிரவுண்ட் இருக்குது, சின்ன பசங்களாம் இருக்குது. அப்புறம் ஒரு கடை இருந்தது. அந்த கடையில் வந்து சாக்லேட்டு, முந்திரி, பிஸ்தாலாம் வைக்கிறாங்க. அதில் அவங்க வரும்போது பார்த்துப்பான். இங்கே ஒரு ஸ்பாட் இருக்குது, மழை வந்தால் நினைவாக நிற்கிறதுக்கு. இங்கே உட்காரதுக்கு ஒரு ஸ்பாட்டு. டீர் பார்க், ரிவர் பேர்ட் பார்க், 3 விஷயங்கள் இந்த பக்கத்தில் இருக்குது. மான் இருக்கிற அந்த இடமும், பறவைகள் இருக்கிற இடமும், ஆறு இருக்கான். 3 பார்க்கலாம் வாங்க. இது பார்த்தீங்களா, இங்கே வந்து ஒரு சிலைங்க இருக்குது. ஒரு 10 லேடிஸ் இருக்காங்க பிங்க் கலர் சாரி போட்டுட்டு. இது வந்து உமாத் ஆர்ட், கொடவா ஃபீமேல் ட்ரெடிஷ்னல் டான்ஸ். ஓகே, இது வந்து ஒரு டான்ஸ் அதோட சிலை வச்சுருக்காங்க. நெக்ஸ்ட்டு வந்து இங்கே வந்து இன்னொரு டான்ஸு பண்ணுற சிலைங்க இருக்குது. கோலாட்டா கவுடா கம்யூனிட்டி ட்ரெடிஷ்னல் டான்ஸ். இவங்க வந்து அந்த ஒயிட் டர்பனும் ஒயிட் கலர் ட்ரெஸ் போட்டு ரெட் கலர் இந்த ஷால் மாதிரி போட்டிருக்காங்க. கையில் 2 குச்சி வச்சு தட்டுன்னு சொல்லி ஆடுவாங்க போல். இங்கேருந்து அந்த பேர்ட்ஸ் பார்க்கோட என்ட்ரன்ஸ் வருது.
இப்போது அந்த பேர்ட்ஸ் பார்க்குள்ளே போகிறோம். பேர்ட்ஸ் பார்க்குள்ளே போய் செப்பரேட்டாக பர் பர்சன் 50 பே பண்ணி தான் போகிறோம். உள்ளே என்ன இருக்குன்னு காட்டுறாங்க. இவன் கலர் ஃபுல்லாக மாறிட்டான். ஃபுட்டு கலருக்கு மாறிட்டான். அது வெறுப்பு கலராக தான்டா. என்ன ஸ்பேரோ? நீங்கள் வந்து இந்த மாதிரி பேர்ட்ஸோடய ஃபோட்டோ எடுத்துக்கலாமா? பேர்ட்ஸ் ஈக்குவானா கூட பர் பர்சன் 80 ரூபாய் தரணும். இங்கேயும் இக்குவானா வச்சுருக்காங்க. இது பெரிய இக்குவானா. இந்த இக்குவானா கூட தான் ஃபோட்டோ எடுத்தது 80 ரூபான்னு நினைக்கிறேன். பார்த்தீங்களா எவ்வளோ பெருசுன்னு. எனக்கு அதில் பெருசாக இன்ட்ரெஸ்ட் இல்லை. இதெல்லாம் பார்க்கறதோட சரி. இங்கே பார்த்தீங்கன்னா பெரிய பெரிய மக்காவும் இருக்குது. இங்கே எடுக்கிறாங்க பார்த்தீங்களா. இந்த மாதிரி பறவைகள் இருக்குன்னா தனியாக 50 ரூபா கட்டணுமா. ஆஸ்ட்ரிச் இப்போ தான் கண்ணில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன். ஆக்சுவலி நான் ஜூஸ் நிறைய போயிருக்கேன். மேபி நான் எவ்வளோ கிட்ட இருந்து இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன். எவ்வளோ பெருசாக இருக்குது பார்த்தீங்களா. அது குனிஞ்சு நடக்கும்போது எவ்வளோ பெருசாக இருக்குது. ஆஸ்ட்ரிச் நீங்கள் ஃபீட் பண்ணலாமா? 20 ரூபா ஆகுமா பர் பர்சனுக்கு. டைனோசர் மாதிரி இருக்காது. ஆஸ்ட்ரிச்சை நேர்லேயே பார்க்குறேன். ஒரு மாதிரி வினோதமாக தாங்க இருக்குது. அவ்வளோ ஹைட்டாக கோழி மாதிரிலாம் இல்லை. பாருங்கள் எவ்வளோ பெருசாக இருக்குது. இதெல்லாம் வராத வீடியோவில் நான் ரெக்கார்ட் அப்போ தான் நான் போட்டேன். இது வந்து வான்கோழி. ரிங் நெக் ஃபிஷாண்ட். யூரோப் அண்ட் நார்த் அமெரிக்காவில் இருக்க ஒரு பறவை. அங்க போடுறா சிக்கி மச்சான். இதெல்லாம் அழகா இருக்கு மச்சான். இந்த கோழிங்களாம் சாப்பாடு டைம் பாத்தியா 11:47 இப்ப கத்துறீங்க மறையிறான் மச்சான். எனக்கு இது நம்ம கான் சிக்கனில் இருக்க அந்த கோழி மாதிரி இல்லை. இது வந்து ஃப்ரெஷ்ஷாக இலசாக பெருசு பெருசாக இருக்குதுங்க. இவங்க ஃப்ரீ இங்கே ஃப்ரீயாகவே விட்டுருக்காங்க. இது பேர் சில்வர் ஃபெசன்ட்டான். ரெட் கலராக மூஞ்சி வச்சுருக்குது. மாஸ்க் போட்ட மாதிரி இருக்குது, ராபின்ஹுட் மாதிரி. ஸோ இந்த இடத்துக்கு மட்டும் தான் பஸ் ஃபீடிங் வந்து ஃப்ரீயாக பண்ணுறதுக்கு அலோவ் பண்ணுறாங்க. நம்ம பசங்க போயிருக்கானுங்க. ஸோ இங்கேயும் ஃப்ரீ தான் ஃபீட் பண்ணுறதுக்கு. உள்ள வாடா டேய் டப்பு.
ಹಂಗಲ್ಲ ಕೈ ಹಾಕ್ತಾರೆ ಅಯ್ಯೋ ಸ್ವಲ್ಪ ಹಿಂದೆ எல்லா ஃபேமிலி நீங்களும் வந்துருக்கோம் கௌரி அம்முலியா இங்க சினிமாட்டிக்கிறோம் ஆஃப் பண்ண டக்குன்னு சினிமாட்டிக்கிறோம் அழகா இருக்குதுங்க கையில் கொஞ்சம் சாப்பிடு பார்த்தீங்களா இது நல்லா இருக்குது அந்த எக்ஸ்பீரியன்ஸு சிவனேஷ் பற்றியா ஸ்னாப் எடுத்துக்கிறான் சிவனேஷ் மூஞ்சி காட்டு மூஞ்சி காட்டுறாங்க இங்கே படையை நோத்துறா சிவனேஷ் கிஸ் பண்ணுறா குச்சிட்டு போகிறான் வாயில் இந்த பேர்ட்ஸை ஃபீட் பண்ண நல்ல ஃபீலு அழகாக பறந்து வந்து அது வந்து சக் சக்குன்னு சாப்பிட்டு இருந்துச்சு. இப்போ நம்ம எல்லா பேர்ட்ஸும் கவர் பண்ணியாச்சு. இங்கே ஒரு ட்ரீ ஹவுஸ் இருக்குது. இல்லை இந்த இடமே எனக்கு ஓகே, நான் அங்கேயே உட்காந்துக்கிறேன். ட்ரோன் நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு விட்டுருன்னு நினச்சியா? செட்டப்டா கோரி. நேற்று 1 hour எக்ஸ்பீரியன்ஸ். இது பார்த்தா ரோப் ஆக்டிவிட்டி 17 ஆக்டிவிட்டீஸ் ஃபார் 100. ஸோ இங்கே உள்ளே இருக்குது 17 விதமான ஆக்டிவிட்டீஸ் நம்ம பண்ணலாமா. 100 ரூபா பர் பர்சனுக்கு. இட்ஸ் குவைட் அஃபோர்டபுள் ஃபார் மீ இட் சீம்ஸ். ஆனால் ஒர்த்தான்றது தெரியல, போனதான்னு சொல்லிட்டு. இதாங்க ரிவர். இதோட பெட்டர் வியூ இருக்கான்னு தெரில, ஆனால் போகிறதுக்கு சோம்பேத்தனமாக இருக்கிறதுனால இவனுங்களாம் இங்கே நின்று பார்த்துட்டு போகலான்னு சொல்கிறானுங்க. ரெடியா? மவுத் ஆர்கன் இருக்காடா? இவ்வளோ கிட்டலாம் இருக்காது. மவுத் ஆர்கன் இருக்கா? ஆர்கன்ஸ் இருக்கு. கௌரி பாம்பு எந்த பாம்பு இருக்குன்னு பார்ப்போம். என்ன பண்ணீங்க ராஜா? படையப்பாடா பாம்பு. படையப்பா ஓகே. நீ என்ன பண்ண? அந்த புத்துக்குள்ள கை விடுறது கூட இந்த பார்க்கில் பார்த்தீங்கன்னா பெருசாக எதுவும் பார்க்கறதுக்கு இல்லை. அதாவது நீங்கள் இந்த பக்கமாக வந்தீங்கன்னா பசங்களுக்கு ஏதாச்சும் குட்டி பசங்களுக்கு வந்து கொஞ்சம் என்கேஜ்மெண்ட்டாக தான் இருக்கணும்னா நீங்கள் இங்கே வந்துட்டு போகலாம். அது தாண்டி இங்கே வந்து பெருசாக எதுவும் கிடையாது ஆக்சுவலி. ஏன்னா இங்கே நான் பார்த்தது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா சென்னையிலே நம்ம பார்க்கலாம். நீங்கள் சென்னைக்கிட்ட இல்லை, இந்த மைசூர் பெங்களூர் சைட்லேருந்தே நீங்கள் வந்து பார்க்கலாம். ஏன்னா பேர்ட்ஸ் ஃபீடிங் இருக்குது, பேர்ட்ஸ் பார்க்கலாம். குழந்தைங்களோட சின்ன ஒரு பார்க் இருக்குது, ஒரு ஜிப்லைன் அந்த மாதிரி வாட்டர் ஆக்டிவிட்டிஸ் இருக்குது. மற்றபடி ஒன்றும் கிடையாதுங்க. லைஃப் ஸ்டைல் ஆஃப் ட்ரைபல் பீப்புள் இன் கொடகு. நிஜமாவே ரொம்ப அழகான ஒரு ஆர்ட் ஒர்க். என் பின்னாடி இப்படி ஒரு 10 பேர் ஏதோ நிற்கிற மாதிரியே இருக்குது, பார்த்துங்க தெரியும். இல்லை ஆனால் எல்லாருமே ஸ்டன்னாக நிற்கிறாங்க. ஸோ அழகான டீட்டெயிலிங்கான ஒரு சிலை. ப்ளஸ் அவங்க பண்ணுற ஆக்டிவிட்டிஸ் எல்லாமே வந்து ரொம்ப நேச்சுரலாக இருக்குது. லைக் ஒருத்தவங்க வந்து சாமான் தொழுவுக்குறாங்க. லைக் வந்து ஷீஸ் வாஷிங் தி வெசல்ஸ். ஒரு நாய் கத்திகிட்ருக்கு. ஸோ ரோப் இழுத்துட்ருக்காங்க. இவர் வந்து ஒரு விஷயத்தை கொண்டு போயிட்டுருக்காரு. ஸோ எல்லாம் நேச்சுரலாக அழகாக இருக்குது. வேறு என்ன இருக்குன்னு பார்ப்போம். எதுவும் இருக்காதுன்னு நினைக்கிறேன். கற்றுக்கடா வாங்க போகலாம். எப்படியோ லொக்கேஷனை யூஸ் பண்ணிட்டோம். ஒரு நல்ல 4 ஃபோட்டோ நடக்க எடுத்திருக்கோம்.
சிவனேஷ் மட்டும் ஃபோட்டோ எடுத்துக்கலாம், அவன் கேமரா மட்டும் தான் எடுப்பானா. கேமரா எடுக்கிற பிரச்சனை கிடையாது, ஹீரோ மைஸ்ட்டு கேமரா கெட்டு போயிடும். ஆனால் இந்த சந்தர்ப்பத்தை யூஸ் பண்ணி கௌரி நல்லா ஃபோட்டோஸ் நிறைய எடுத்துக்கிட்டான். ஆனால் போஸ்ட் தான் பண்ண மாட்டேன். ஆமாம், அவன் வந்து ஃபோட்டோ எடுத்தால் ஃபோன் கேலரியில் மட்டும் சேவ் பண்ணி வச்சுருக்கான், ஃபோட்டோ போஸ்ட் போட மாட்டான். ஆனால் அந்த ஃபோட்டோ நான் இங்கே காட்டுறேன் எக்ஸ்க்ளூசிவாக உங்களுக்காக.